இந்த மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நம்மை அவர் காப்பாற்றினார், இப்பொழுதும் காப்பாற்றுகிறார், இனிமேலும் அவர் காப்பாற்றுவார். The Lord has rescued us in the past. He is continuing to rescue us and He will also rescue us in the future. இன்னைக்கு நிறைய நேரத்துலங்க we are stuck in certain problems. சில பயங்கரமான பிரச்சனைகளை மாட்டினா we always think I will not be able to come out of this problem. இந்த சூழ்நிலையை விட்டு நான் வரவே முடியாது. நம்ம இருதயம் சொல்லும், எப்பா this is the end, நீ வரவே முடியாது. We are not just stuck in small problems. ஆர்டினரி பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப சீரியஸ் சிவியர் எக்கனாமிக்கல், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல், இமோஷனல், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் அகப்பட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்குங்க இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம கடந்த வாழ்க்கையில அகப்பட்டிருக்கோம். ஆனா டுடே we are still standing not because we are strong but because God has saved us in the past. அதுதான் 2 கொரிந்தியர் 1:10 சொல்லுது, அப்பா இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை காப்பாத்தினார், தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார், இனியும் வரப்போகிற நாட்கள்ல எங்களை தப்புவிப்பார்னு நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால புது பிரச்சனை வரும்போது ஆண்டவர் செய்த பழைய அற்புதத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஒன்னும் விஆர்எஸ் வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு எப்ப நான் காப்பாத்தினெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற தேவன் அல்ல. அவர் காப்பாத்தினார், இப்பொழுதும் காப்பாத்துகிறார், வரப்போகிற நாட்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை காப்பாற்றி கரை சேர்ப்பார், நமக்கான நன்மைகளை செய்து முடிப்பார்.